ஆதிசிவனார் வழங்கிய, ஆதிசிவனார் அருளிய தமிழர்களோட வரலாறு எல்லாத்திலையுமே ஒரு 3 நிமிடம் கேட்டீங்கனாலே தமிழர்களின் வரலாறு, வாழ்வியல் எப்படி திரிக்கப்பட்டு இருக்கிறது தமிழ் மொழிக்கு மட்டும்தான் உண்டு, தமிழ் நாட்டிற்கு மட்டும்தான் உண்டு. சிந்து நதிய பாரிசாலன், மன்னன், மணியரசன் ஐயா, சித்தர் மூங்கிலடிகளார் போன்ற தலைச்சிறந்த ஆளுமைகள் பங்கு பெற்ற மாபெரும் சித்த மருத்துவ கருத்தரங்கம் நமது சென்னையில். இதோடைய முழு நிகழ்வையும் பார்க்க கீழே இருக்கிற பிளேலிஸ்டை பார்க்கவும். இந்த நிகழ்வை முன்னெடுத்தது தமிழ் சித்தரியல் அறக்கட்டளைக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள். நீங்களும் மர்ம சிகிச்சையாளராக டிப்ளமா இன் வர்மா தெரப்பி மற்றும் அனைத்து தீராத வியாதிகளுக்கு மருத்துவம் சிகிச்சை பெற தொடர்பு கொள்ளவும் 6382857668. தமிழ் சித்தரியல் குருகுலம் மற்றும் அறக்கட்டளை. இப்போத்திலிருந்து திஸ் woman starts. எதுக்கு அப்படின்னா, நீங்க யாரோட பேச்செல்லாம் கேட்க வந்திருக்கீங்களோ அவங்களோட ஸ்பீச் தான் இப்ப ஸ்டார்ட் ஆக போகுது. சித்த மருத்துவ கருத்தரங்கை சீரும் சிறப்புமாக தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற ஐயா பழனிசாமி அவர்களுக்கும், இன்றைக்கு மாலையிலே பேசவிருக்கின்ற மதிப்புக்குரிய ஐயா மணியரசனார் அவர்களுக்கும், எனக்கு அடுத்தாற் போல பேசவிருக்கின்ற ஐயா மன்னர் அவர்களுக்கும், இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும், இந்த விழாவிலே பங்கெடுத்து சித்த மருத்துவ செய்து கொண்டிருந்தாலும் இன்னும் தனது சித்த மருத்துவத்தின் மூலமாக மக்களுக்கு பணியாற்றுவதை தொடர்ந்து இன்னும் சிறப்பாக செய்ய வந்திருக்கின்ற அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம அடுத்த 1 மணி நேரத்துக்கு நம்ம பார்க்க போகிறது ஆதிசிவனார் வழங்கிய, ஆதிசிவனார் அருளிய சித்த மருத்துவம். ஆதிசிவனார் சிவபெருமான் சித்த மருத்துவத்தை கொடுத்தாரா அப்படின்னா, முதல்ல ஆதிசிவனார் யாருன்னு நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டணும். இந்த அதுக்கு முன்னாடி இந்த 14 சித்தர்கள் வாழ்த்துக்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம், போற்றி வாசகங்கள்லாம் சொன்னோம். இந்த 14 சித்தர்கள்னா 18 பேர் பட்டியலிடுவார்கள், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா நீங்க வலைதளத்துல எங்க போய் பார்த்தாலும் சரி, இல்ல 4 புத்தகங்கள் 14 சித்தர்களை பத்தி பார்த்தீங்கன்னா, அந்த 18 பேரும் வெவ்வேறு புத்தகங்கள்ல வெவ்வேறு மாதிரி இருக்கும். ஒரு 10 பேர் 12 பேர் எல்லா புத்தகங்கள்லயும் வருவாங்க. ஆனா கடைசியில் 4 இருந்து 6 பேர் வேறுபாடாக இருக்கும். வலைதளத்துல பார்த்தாலும் அப்படித்தான் இருக்கும். 14 சித்தர்கள்னாலே, சித்தர்கள் வரலாறுன்னு வந்தாலும் சரி, சித்தர்களின் தத்துவங்கள்னு வந்தாலும் சரி, அதில் அந்த 14 சித்தர்கள் தான் முதன்மையான இடத்தை பிடிப்பார்கள். அந்த 18 பேரில் ஏன் இந்த குழப்பம்? அது அடிப்படையில் குழப்பமே இல்லாமல் இருந்திருக்கணும் இல்லையா? அதுதானே நமக்கு எல்லாத்துக்குமே அடிப்படை. அந்த அடிப்படை பெயர் பட்டியலில் கூட குழப்பம் வருகிறது என்றால் அங்கதான் நம்ம சிந்திக்க வேண்டும். அப்போ 14 சித்தர்கள்ங்கிறவங்க ஏன் அந்த குழப்பம் வந்ததுன்னா, தமிழர்களோட வரலாறு எல்லாத்துலேயுமே குழப்பங்கள் தான் இருக்குது. ஐயா மன்னர்களோட எந்த காணொலியை எடுத்து பார்த்தாலும் அதுக்கு விளக்கம் இருக்கு. ஒவ்வொரு வகையிலையும் எப்படி நடந்திருக்கிறது முழுக்க அனைத்து காணொலிகள்லையும் நம்ம பார்க்கலாம். எதை வேணாலும் எடுத்து பார்க்கலாம், எங்க வேணாலும் எடுத்து பார்க்கலாம். ஒரு 3 நிமிடம் கேட்டீங்கனாலே தமிழர்களின் வரலாறு, வாழ்வியல் எப்படி திரிக்கப்பட்டு இருக்கிறது எந்த இதிலே வரும். அப்படி திரிப்பதற்கென்று ஒரு கூட்டம் இருக்கிறது. ஆனா இந்த 14 சித்தர்கள் பட்டியலில் இருக்கிறதுக்கு வேறு ஒரு உண்மையான காரணமும் இருக்கிறது. என்னன்னா, 14 சித்தர்கள்ங்கிறது ஒரு குழுவாக இல்லை. மூல 14 சித்தர்கள்னு பேசப்படுகிறார்கள், ஆதி 14 சித்தர்கள்னு பேசப்படுகிறார்கள், இப்படி இடைக்கால 14 சித்தர்கள்னு பேசப்படுகிறார்கள். பல வகையில பட்டியல் இருக்குது. பல இடங்கள்ல இருக்கிற பட்டியலை சேர்த்து ஒரு பட்டியலாக வந்தது ஒரு காரணம், திரிக்கப்பட்டது ஒரு காரணம். அடுத்தது பல வகையில இருந்ததுங்கிறது இன்னொரு காரணம். இதிலே இன்னொன்னு சொல்ல போனா, அகத்தியர் எல்லாருக்கும் தெரியும். அகத்தியர் சிவபெருமானிடம் நேரடியாக அருளப்பெற்றவர், முருகனை குருவாக கொண்டு செயல்பட்டவர், எல்லாம் தெரியும். ஆனா வடமொழியில இருக்கிற அகத்தியருக்கு தமிழே தெரியாது. அவருக்கு முழுக்க தெரிஞ்சது சமஸ்கிருதம் தான் ஒரு வரலாறை எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்ப அகத்தியர் வரலாறுல எவ்வளவு குழப்பங்கள் இருக்குன்னு பாருங்க. சரி, நம்ம இங்க பேச வந்தது அந்த குழப்பத்தை பற்றி பேச வரவில்லை. இங்க பேச வந்தது ஆதிசிவனார் யாருன்னா,
அண்ட பேரண்டங்கள்ல இருந்து வந்த மூல 11 சித்தர்களின் தலைவராக, பீடாதிபதியாக, அந்த குழுவுக்கு தலைவராக வந்தவர் தான் ஆதிசிவனார். சரி, அவர் எங்க வந்தாரு? இளமுரியா கண்டம் அப்படிங்கிற கண்டத்துல, அதாவது இன்றைக்கு நம்ம வடக்கே இருக்கிற நம்ம அந்த திருப்பதி மலை இருக்கிற வேங்கட மலையை வட எல்லையாக கொண்டு கீழே தென் துருவம் வரைக்கும் பரவி இருந்த ஒரு கண்டம். அதை பற்றி ஒரிசா பாலு அவர்கள் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காங்க, கடல்சார் ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்கிறாங்க. அதற்கு இளமுரியா கண்டம், லெமூரியா கண்டம்னு பேர் வைப்பாங்க. ஏன் லெமூரியா கண்டம்னு பேர் வந்துச்சுதுன்னா, லெமூர்னு ஒரு குரங்கு இருந்துச்சுது, ஆப்பிரிக்காவில் இருந்துச்சுது. அந்த குரங்கு அந்த லெமூரியா கண்டத்திலிருந்து ஆப்பிரிக்கா வரைக்கும் வந்துச்சுது. அதனால லெமூரியான்னு பேர் வச்சாங்க. கிடையாது, அது தூய தமிழ் சொல். இளமை கூட்டல் முறியா, இளமை முறியாத கண்டம் அப்படின்னா என்னன்னா அதுக்கு பேர் தான் குமரி கண்டம். மண்ணு இன்னும் கடினப்படவில்லை. புதை மணல்கள் அதிகமாக கொண்டு அந்த பூமணல் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த புதை மணலும் சொரிமணலும் அதிகமாக இருந்து அந்த இளமை முறியாமல் இருக்கிற பூமி, ஏன்னா உலகத்தின் முதல் பூமியாக இருக்கிறதுனால அதற்கு இளமை முறியா கண்டம், இளமை மாறா கண்டம், லெமூரியா கண்டம்ங்கிறது தமிழ்ல அந்த காலத்திலே பேர் வச்சது. யார் பேர் வச்சானா? ஆதிசிவனார் தான் பேர் வச்சாரு. ஆப்பிரிக்காவில் மனிதர்கள், ஆதி மனிதர்கள் தோன்றினார்கள். 2 லட்சம் வருடங்களுக்கு பிறகு அங்கங்க ஒவ்வொரு இடங்களுக்கும் புலம்பெயர்ந்தார்கள். அப்படி புலம்பெயர்ம்போது ஒரு 50,000 வருடங்களுக்கு முன்னாடி இங்க வந்தாங்கிறது தான் மானுடவியலாளர்கள் ஏற்றுக்கொண்ட கருத்து. ஆனா நமக்கு இங்க திருவள்ளூர் பக்கத்திலேயே ஏராளமான குடியம் குகைகள் இருக்கின்றன. குடியம் குகைகள்லாம் பார்த்தீங்கன்னா 1,50,000 பழைய கற்கால மனிதர்கள் வாழ்ந்த குகைகள் மட்டுமே 16க்கும் மேற்பட்ட குகைகள் இருக்கின்றன. கிடைத்த பொருட்கள் 1000க்கும் மேற்பட்ட பொருட்கள் கிடைத்திருக்கின்றன. அந்த குடியம் குகைகள் கண்டுபிடிச்சது சிந்து சமவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஆங்கிலேயர்கள் குடியம் குகையை பற்றி கண்டுபிடித்து விட்டார்கள். அப்ப ஆப்பிரிக்காவிலிருந்து 5,000 வருடங்கள் 50,000 வருடங்களுக்கு முன்னால் தான் மனிதர்கள் இங்க இந்தியாவுக்கு வந்தாங்கிற கோட்பாடு வெறும் குடியம் குகைகளை பார்த்து அதை பார்த்தாலே அழிஞ்சிரும். நம்ம மன்னர் அவர்களோட இன்னொரு காணொலியும் அது வந்திருக்குது. அத்திரம்பாக்கத்துல 12 லட்சம் 8 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால அத்திரப்பாக்கத்துல மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள்ங்கிறதுக்கு ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றன. இன்னும் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? 50,000 தான் வந்திருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். சரி, இதெல்லாம் எதற்கு சொல்கிறேன் என்றால், மனித இனம் தோன்றியது தமிழகத்தில் தான், தமிழ்நாட்டில் தான். அப்ப இருந்தது ஒரே கண்டமாகத்தான் இருந்தது. அந்த நாகரிகத்தையும் அந்த தமிழ் மொழியையும் வழங்கியவர் தான் ஆதிசிவனார். ஆதிசிவனார் என்ன செய்யறாரு? 11 சித்தர் மடத்தை தோற்றுவித்து இந்து வேதத்தை வழங்குகிறார். 11 சித்தர் மடத்தை தோற்றுவித்து இந்து வேதத்தை வழங்குகிறார். 11 சித்தர் பீடத்தை தோற்றுவித்து இந்து மதத்தை வழங்குகிறார். மதம் வேதம் எல்லாமே அவர்தான் வழங்குகிறார். அவர்தான் தமிழ்ச் சங்கத்தையும் துவக்கி வைத்து தமிழ்ச் சங்கத்தின் முதல் தலைவராகவும் இருக்கிறார். அவர்தான் பாண்டிய வம்சத்தை துவக்கி வச்சு முதல் பாண்டிய மன்னராகவும் இருக்கிறார். அப்ப எல்லாவற்றையும் முழுக்க இளமுரியா கண்டத்தில் கற்றுக் கொடுத்தவர் யார்? ஆதிசிவனார் என்கிற சிவபெருமான். சரி, இது எதுல இருந்து நமக்கு கிடைக்குது? இதுக்கு என்ன ஆதாரம்? என்ன ஆதாரம்னா, நம்ம தாயுமானவர் பாடல்ல சொல்லியிருக்கிறாரு, என்று நீ அன்று நான். உலகத்திலே எந்த மானுடனும் ஒரு கடவுளை பார்த்து சொல்ல முடியாது, என்னைக்கு நீ இருந்தியோ, இந்த மண்ணுலகத்துல நீ என்னைக்கு இருந்தியோ அன்னைக்கு நானும் இருக்கிறேன். எல்லா மதங்களும் எல்லா வேதங்களும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்குது? கடவுள் முதல்ல வந்தாரு, அப்புறம் பூமியை படைச்சாரு, அப்புறம் செடி கொடிகளை படைச்சாரு, அப்புறம் மனிதனை படைச்சாரு, இதை படைச்சாரு, அடைச்சாருன்ட்டு பல காலங்கள் கள்ளிதான் சொல்லுது. ஆனா நம்ம தாய்மானவர் சொல்றாரு, என்று நீ அன்று நான். என்றைக்கு இந்த பூமிக்கு நீ வந்தாயோ அன்னைக்கு நானும் இந்த பூமியில தான் இருக்கிறேன். அப்ப இந்த பெருமை தமிழ் மொழிக்கு மட்டும்தான் உண்டு, தமிழ் நாட்டிற்கு மட்டும்தான் உண்டு, தமிழ் இனத்திற்கு மட்டும்தான் உண்டு. வேற எந்த நாடோ மொழியோ இந்த பெருமையை கொண்டாட முடியாது.
ஏன் கொண்டாட முடியாது? ஏன் கொண்டாட முடியாதுன்னா, தமிழர்கள்னு ஒரு இருக்கு. தமிழை கற்றுக் கொடுத்து தமிழர்கள்னு ஒரு அந்த காலகட்டத்தில் இருந்த அனைத்து இன மக்களையும் தமிழர்களாக ஆக்குனதே இந்த சிவபெருமான் தான். அப்ப சிவபெருமானும் மானுடர்களும் ஒன்றுதானா அப்படின்னா கிடையாது. என்று நீ அன்று நான் யாதேனும் அறியா வெறும் துரும்பானேன். நீ எல்லாம் தெரிஞ்ச கடவுளா இருந்த. ரெண்டு பேரும் ஒரே நாள்ல தான் இருந்தோம். ஆனா நான் எப்படி இருந்தேன்? யாதேனும் அறியா வெறும் துரும்பானே, ஒண்ணுமே தெரியாத துரும்பா இருந்தேன். ஆனா நீ சிவபெருமானாக இருந்து எல்லாம் தெரிந்தவனாக இருந்தாய். ஒரே காலகட்டத்தில் நம்ம ரெண்டு பேரும் இருந்திருக்கிறோம். ஆனா நீ எல்லாம் தெரிஞ்சவனா இருந்த, நான் ஒன்றும் தெரியாத இருந்தேன். சரி, எனினும் கைவிடுதல் முறையோ நீதியோ? எனக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறதுக்காக என்ன நீ கைவிடல. எனக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தாய். எப்படி கற்றுக் கொடுத்தாய்? இந்து மதத்தை கொடுத்தாய், இந்து வேதத்தை கொடுத்தாய், தமிழ் சங்கத்தை உருவாக்கி தமிழை கற்றுக் கொடுத்தாய், பாண்டிய வம்சத்தை துவக்கி அரசம் எப்படி இருக்க வேண்டும், அரசாட்சி எப்படி இருக்க வேண்டும் என்றும் கற்றுக் கொடுத்தாய். எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தாய். கற்றுக் கொடுத்து என்ன செய்கிறாய்? கற்றுக் கொடுத்து தொண்டரோடு கூட்டு கண்டாய். நான் தொண்டராக இருக்கிறேன், என்னோட ஒரு கூட்டு கண்டாய். தொண்டரோடு கூட்டு கண்டாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த தமிழை தமிழ் மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பதன் மூலம், அரசாட்சியை சொல்லிக் கொடுப்பதன் மூலம் அந்த இளமுரியா கண்டத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் திருத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிறதை செய்து கொடுத்தாய். இவ்வளவும் அந்த நம்ம தாய்மானவர் பாடல்ல இருந்தா வருது. சரி, இப்ப இதற்கும் சித்த மருத்துவத்திற்கும் என்ன தொடர்பு? ஆதிசிவனாருக்கும் சித்த மருத்துவத்திற்கும் என்ன தொடர்பு? என்ன தொடர்புனா, அடிப்படையில சிந்தித்து பாருங்கள். சிவபெருமானோட வேலை என்ன? சிவபெருமான் எதற்கு தனது அண்டபேரண்டங்கள்ல இருந்து இங்கே வந்தார் அப்படிங்கிறதுக்கு தெளிவாக விளக்கம் சித்தர்கள் கூறுகிறார்கள். என்னை சிவமாக்கினான், உன்னையும் சிவமாக்குவான். சிவபெருமானோட வேலை என்ன, குறிக்கோள் என்ன, செயல்பாடு என்ன? அவர் செய்தது எல்லாம் தமிழை சொல்லிக் கொடுத்ததும், இந்து வேதத்தையும் இந்து மதத்தையும் வழங்கியதும், தமிழை மொழியை சொல்லிக் கொடுத்ததும், பாண்டிய அரசை தோற்றுவித்ததும் எதற்குனா, என்னை சிவமாக்கினான், உன்னையும் சிவமாக்குவான். தன்னை போலவே ஒவ்வொரு மதங்களும் என்ன சொல்லி இருக்குது? மத இணை வைக்கக்கூடாது, கடவுள் கூட நம்மள சேர்த்தே பேசிடக்கூடாதுங்கிறது எல்லா மதங்களும் சொல்லி இருக்குது. ஆனா சிவபெருமான் வணங்கிய நமது மதம் மட்டும்தான் என்னை சிவமாக்கினான், உன்னையும் சிவமாக்குவான். நம்ம எல்லாரையுமே கடவுளாக்குறதுக்கு தான் சிவபெருமான் வந்திருக்கிறார். அதுதான் அவரது நோக்கமாக இருக்கிறது. சரி, அப்ப எல்லாரையும் கடவுளாக்குறதுக்கும் சித்த மருத்துவத்துக்கும் என்ன ஆளு? அங்கதான் திருமூலர் வருகிறார். நம்ம நிறைய திருமூலரோட பாட்டை தான் பார்க்க போகிறோம். ஏன்னா திருமூலர் தான் சொல்லி வச்சிருக்கிறாரு. என்ன சொல்லி வச்சிருக்கிறாரு? என்ன சொல்லி வச்சிருக்கிறார்னா, இறைவன் என்னை நன்றாக படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. இறைவன் என்ன நல்லா படைச்சிட்டான். எதுக்காக படைச்சான்னா, சும்மா படைக்கல, தமிழ் மொழியில தன்னை பற்றிய பாடல்களை மக்களுக்கு எடுத்து சொல்லி, சிவபெருமானின் பெருமைகளை மக்களுக்கு எடுத்து சொல்லி, சிவபெருமான் காட்டிய வழிகளை மக்களுக்கு எடுத்து சொல்லி, எல்லோரையும் சிவபெருமானாக ஆக்குவதற்காகத்தான் என்னை நன்றாக படைத்தான். இது யார் சொல்றார்? திருமூலரே சொல்கிறார். நம்ம திருமூலருக்கு வரலாறு எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்? மூலர் ஒருத்தர் தான் அவர் இடையனாக இருந்தார். அவர் இடையன் இறந்து போயிட்டாரு. இறந்து போயிட்ட உடனே மேல இருந்து நந்தி பெருமான் வந்தாரு. அந்த உடலை பார்த்து உள்ள நுழைஞ்சிட்டார். இதன் பொருள் என்ன? ஒரு இடையனாக இருக்க, ஒரு ஆடு மாடு மேய்க்கும் ஒரு தொழிலை செய்து கொண்டிருப்பவர் நிச்சயமாக உயர்ந்த தத்துவங்களை வழங்க இயலாதுங்கிற ஒரு குருட்டுத்தனமான கொள்கையை பரப்பணுங்கிறதுக்காகத்தான் இந்த கருத்தை சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஏன்னா திருமூலரே சொல்லியிருக்கிறார், என்னை நன்றாக, இறைவன் என்னை நன்றாக படைத்தனன், என்ன நல்லா படைச்சிட்டான். என்ன மோசமா படைச்சு நான் இறந்து போய் நான் நந்தி பெருமான உள்ள அனுப்பிச்சு அதற்கு பிறகு என்னை நன்றாக செய்யவில்லை. படைக்கும் போதே என்ன நல்லா படைச்சிட்டான். எதுக்காக? தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. அப்ப எப்படி
தமிழர்களிடையே சாதி ஏற்றத்தாழ்வையை புகுத்துகிறார்கள். அதை நம்மளும் பெருமையாக நினைத்து கொண்டிருக்கிறோம். சரி, இப்ப அதனால்தான் நிறைய திருமூலரோட மந்திரங்களை எடுத்து நம்ம பார்க்க போறோம். திருமூலர் தான் சொல்றார், உடம்பார் அழியின் உயிரால் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேனே உயிர் வளர்த்தேனே. அப்ப உயிரை வளர்ப்பதற்கு, என்னை சிவமாக்கினான் உன்னை சிவமாக்கான், நம்ம எல்லாரும் சிவமாக வேண்டும் என்றால் முதல்ல உடம்பார் அழின் உயிரால் அழிவர். உடம்பை பாதுகாக்க வேண்டும்ங்கிறது உயிரை பாதுகாப்பதற்கு அவசியமான தேவையான ஒன்றாக இருக்கிறது. எல்லாரும் சொல்லுவாங்க இந்த உடல் பொய் 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 என்று. தமிழன் அவ்வளவு பெரிய முட்டாளா? பொய்யான ஒன்றிற்கு மெய்யின்னு எப்படி தமிழ் பேர் வைப்பானா? சொற்கள் யாவும் வளம், பொருள் வளம் கொளித்தனவே. ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் இருக்கிறது. பொய்யான ஒரு உடம்புக்கு மெய்யின்னு தமிழ் பேரை வச்சான்னா அப்ப தமிழன் முட்டாள்னு நம்மளே ஒத்துக்கிட்டு தான். உடம்பார் அழியின் உயிரால் அழிவர். அப்ப இந்த உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், உயிர் கடவுள் நிலையை அடைபெற வேண்டும் என்றால், உயிர் அழியா தன்மையை பெற வேண்டும் என்றால், உயிர் பிறவாயாக்கை பெரியவனாக இரவாயாக்கை பெரியவனாக மாற வேண்டும் என்றால் உடம்பு பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்குண்டான கருத்துக்களை சொன்னவர் தான் ஆதிசிவனார் தான் வழங்கி வச்சிருக்கிறார். ஆதிசிவனார் வழங்கியது நேரடியாக நமக்கு கிடைக்கவில்லை. காலங்கள் தோறும் அழிகன திட்டமிட்டு அழிக்கப்பட்டும் இருக்கின்றன. அப்ப நமக்கு எப்படி கிடைக்குது? அவ்வப்போது தேவையான கருத்துக்களை தேவையான சித்தர்கள் மூலம் வாழையடி வாழையாக வழங்கக்கூடிய மதம் தான் நமது மதம். அதனால தான் திருமூலர் இதெல்லாத்தையும், இந்த கருத்துக்களை எல்லாத்தையும் திருமூலர் வழியாகவும் ஆதிசிவனார் வழங்கி வைத்திருக்கிறார். இப்ப ஆதிசிவனாருக்கும் திருமூலருக்கும் அந்த சித்த மருத்துவத்திற்கும் இருக்கின்ற தொடர்பு புரிகிறதா? சிவபெருமானோட நோக்கம் நமது உயிரை பாதுகாக்க வேண்டியது, உயிரை சிவமாக்க வேண்டியது. ஆனா அதற்கு தேவை மெய்யான இந்த உடம்பு. பொய்யான உடம்பாக இருக்கிற வரைக்கும் இதுல முடியாது. அது இறைநிலையை அடைய முடியாது. இறைநிலையாக அடைய வேண்டும் என்றால் உயிரால் அழியின் உடம்பார் அழியின் உயிரால் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். அப்ப உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே, இங்கதான் சித்த மருத்துவம் வருகிறது. இன்னொன்னு, பல நண்பர்கள் இருக்கிறாங்க, இந்துங்கிறதே வெள்ளைக்காரன் தான். ஐயா மணியரசன் அவர்கள் ஒரு புத்தகம் கூட போட்டிருக்காங்க, தமிழ் இந்து. எங்களோட அந்த இந்துங்கிறது தமிழ் சொல்லுங்கிறதும் தமிழ்ங்கிறது இந்து. ஹிந்து வேற, ஹி இந்து HINDU, வடமொழி ஹானா போட்டு இந்துங்கிறது வேற, இந்து இந்துன்னு போட்டிருக்கிறது இந்து வேற. அப்படிங்கிறதுக்கு ஆரம்ப கட்டமாக ஐயா போட்ட புத்தகங்கள் தான் இன்றைக்கும் இருக்குது. அப்ப வெள்ளைக்காரன் தான் கொடுத்தானா? வெள்ளைக்காரன் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில இருந்து அதற்கு பிறகும் இந்த பிரிட்டிஷ் ஆட்சி எல்லாம் இந்தியா ஒரு குடையின் கீழே அதுக்கு பிறகுதான் இந்தியான்னு பேர் வச்சாங்க. வெள்ளைக்காரன் தான் பேர் வச்சான். அப்படின்னா அதுக்கு முன்னாடியே வாஸ்கோட காமா அங்க வர்றதுக்கு முன்னாடியே கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சாரு. கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிக்கும் போது அது இந்தியான்னு நினைச்சாரு. அங்க உள்ளவங்களுக்கு ஏன் வெஸ்ட் இண்டியன்ஸ் பேர் வச்சாரு? ரெட் இண்டியன்ஸ் ஏன் பேர் வச்சாரு? பின்னாடி வந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி தான் நமக்கு பேர் கொடுத்தாங்கன்னா அதுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால கொலம்பஸ் அங்க கண்டுபிடிச்ச போது அவங்களுக்கு ஏன் ரெட் இண்டியன்ஸ் பேர் வச்சாரு? இன்னொன்னு சொல்லுவாங்க, சிந்து நதி ஓடிக்கொண்டு இருக்கிறது. அந்த சிந்து நதியை வச்சு பாரசீகர்கள் தான் நம்மள முதல்ல சிந்து நதியை இந்து நதின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா சீங்கிற எழுத்து, சி, சிந்து நதியில இருக்கிற சீங்கிற உச்சரிப்பு பாரசீக மொழியில கிடையாது. அதனால சீங்கிறது பாரசீகத்துல இல்லைங்கிறதுனால, உச்சரிப்பு இல்லாததுனால அவங்க இருந்த உச்சரிப்பை வச்சு இந்துன்னு இதை அழைக்க ஆரம்பிச்சாங்க. அப்படியே மேற்கத்திய நாடுகளுக்கு போச்சுது, அங்கேயே கிரேக்கத்துக்கு போயிடுச்சுது, அப்படியே எல்லா நாடுகளுக்கும் போய் இந்து பேர் வச்சது. இதை சொல்லுவார்கள். இதுவும் தவறு. ஏன்னா நெட்லே போய் பாருங்க, கிரேட் டாரஸ்,
டாரஸ்ங்கிற ஒரு மன்னன் இருக்கிறான், கிமூல. இதுக்கு இடையில இண்டிகாங்கிற பேர்லயே 3 புத்தகங்கள் வந்திருக்கின்றன. மெகஸ்தனிஸ் எழுதுனது, அதை சார்ந்து எழுதின புத்தகங்கள்லாம் 3 புத்தகங்கள் வந்திருக்கின்ற. 3க்கும் இண்டிகான்னு தான் பேர் வச்சிருக்காங்க. இதுக்கு இடையில டாலமிங்கிற ஒருத்தர் முதல்ல மேப் வரைகிறார். உலக வரைபடத்தை இன்றைக்கு நமக்கு அபிஷியலி கிடைச்சதுல நமக்கு வந்திருக்கிற மேப் ஓல்டு இருக்கையிலே பழமையானது தாலமியோட மேப்பு. அந்த தாலமியோட மேப்ல இந்து மாக்கடல்ங்கிறது மரியம் இண்டிகம் தான் பேர் வச்சிருக்காரு. தாலமி மேப் எங்க இருக்குது? கிமுல வந்த இண்டிகா புத்தகங்கள் எங்க இருக்கின்றன, பெயர்கள் எங்க இருக்கின்றன? இதுல எல்லாம் இதுக்கு பிறகு வெள்ளக்காரன் பெயர் கொடுத்தான்னா தப்பு. சரி, சிந்து நதின்னு சொல்லியிருக்கலாமே. அப்பதான் அந்த டாரஸ்கிறவரோட கல்வெட்டு இருக்கிறது. உலகத்தின் பழமையான கல்வெட்டுகள்ல, கிமுல கிடைச்ச கல்வெட்டுகள்ல அந்த டாரஸோட கிங் கிரேட் டாரியஸ் அவரோட கல்வெட்டுல பாத்தீங்கன்னா எழுத்துக்கள் இருக்கின்றன. அந்த எழுத்துல சீங்கிற உச்சரிப்பு எழுத்து இருக்கு. கல்வெட்டுல சீன்னு இருக்குது. இன்னும் நம்ம பாரசீக மொழியில சி கிடையாது, ஈதான் நம்பிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இதெல்லாத்தையும் மாற்றுபவர்களை சொல்வதா? மாற்றுபவர்களை சொல்லாம நம்ம இதெல்லாம் பார்க்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? மாற்றுபவர்கள் சொல்றத நம்மளும் நம்பிக்கிட்டு இருந்தோம்னா இது எவ்வளவு ஏற்புடையது பாருங்க. இதுக்கு மேல இன்னும் சொல்றேங்க, 6000 வருடங்களுக்கு முன்னாடி இண்டிகோன்னு ஒரு கலர் இருக்கும் தெரியுமா? இண்டிகோ ஏர்லைன்ஸ் கூட அந்த இண்டிகோ கலரை வச்சுதான் அவங்க ஏர்லைன்ஸ் வச்சாங்க. இந்தியாவின் சிறப்பு, கிபி 5ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அந்த இண்டிகோ கலர், அந்த வண்ணம் இந்தியாவில இருந்து மட்டும்தான் வரும். அது அவுரி செடியில இருந்து தான் பண்ணுவாங்க. வேற எந்த கெமிக்கல்லையும் சரியாக இண்டிகோ கலர் உருவாகாது. அவுரி செடி அந்த பூவுல இருந்து தான் அது அந்த இண்டிகோ கலர் வைப்பாங்க. அதுக்கு ஏன் இண்டிகோன்னு 6000 வருஷத்துக்கு முன்னாடியே பேர் வச்சாங்க? எப்படி பேர் வச்சாங்க? வெள்ளக்காரன் கொடுத்தது, இவன் கொடுத்ததுன்னா ஏன் பேர் வச்சாங்க? நம்மால் தானே கொண்டு போய் வித்தான். இந்தியாவில இருந்து வந்த வண்ணம் இண்டிகோ. சரி, ஆங்கிலத்துல இண்டிஜினியஸ் ஒரு வார்த்தை இருக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? இண்டிஜினியஸ்னா என்ன அர்த்தம்? அந்த தாய்நாடு அந்த பகுதிக்கு உள்ளதுக்கு பேரு இண்டிஜினியஸ். குஜராத்ல ஒரு திருவிழா கொண்டாடுறாங்க, வச்சிருக்காங்க, அது அந்த பகுதியில் தோன்றியதுன்னா இண்டிஜினியஸ் டு குஜராத். பிரான்ஸ் நாட்டில் உருவாயிச்சுதுன்னா இண்டிஜினியஸ் டு பிரான்ஸ், அது பிரான்ஸ் நாட்டிலே உருவாது. என்னுடையதுங்கிற பொருள்ல இண்டிஜினியஸ் வச்சாங்க. அதுக்கு என்ன ரூட் வேர்ட்ஸ், லத்தீன் வேர்டு பார்த்தீங்கன்னா இண்டோ ஜீனியஸ். ஜீனியஸ்னா அறிவு, இண்டோனா என்னுடையது. லத்தீன் மொழியில இந்தோனா என்னுடையது. லத்தீன்காரன் இந்துன்னா என்னுடையது, தமிழ்நாட்டுக்காரன் இந்துன்னா என்னுடையதுன்னு சொல்லலாம். வடநாட்டுக்காரன் கூட அதை திருச்சி ஹிந்துனா என்னது என்னுடையதுன்னு சொல்லலாம். லத்தீன்காரன் எங்க இருந்துட்டு இந்துன்னு சொன்னா? லத்தீன் மட்டுமல்ல, உலக மொழிகள் பலவற்றில், பல ஆப்பிரிக்க மொழிகள்ல எடுத்து பாருங்க, இண்டோ இண்டா இந்த மாதிரி வந்துச்சுன்னா என்னுடையதுன்னு பொருள். ஏன்னா சிவபெருமான் அந்த இளமுரியா கண்டம் எல்லாம் ஒன்னாக இருக்கும் பொழுது அந்த இந்து மதத்தை வழங்கினார். அப்ப எல்லாரும் என்ன நினைச்சாங்க? என்னுடைய மதம் இந்து மதம், என்னுடைய நாடு இந்து நாடு, இந்தியா இந்து மதம், இந்தியாட்டு அன்றைக்கு இளமுரியால் இருந்தவங்க எல்லாருமே நினைச்சாங்க. கண்டங்கள் நகர்வதாலும் கண்டங்கள் அழியதாலும் ஒவ்வொரு இனமும் வெவ்வேறு இடங்களுக்கு போன பிறகும் தங்களது தாய்மொழியில இந்துனா என்னுடையது என்று பேரை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் மேலும் நம்ம வெள்ளக்காரன் தான் கொடுத்தாட்டு நம்புறோம்னா என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. எதுக்காக சொல்ல வர்றேன்னா, இந்த சிவபெருமான் வழங்கின மதம் சிவபெருமானால வழங்கப்படவில்லை, முருகன் தான் தமிழை வழங்கினார், இதெல்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம சிந்தித்து பார்த்தோம் என்றால் சிவபெருமான் அடிப்படையில் வழங்கி இருக்கிறார். சரி, இப்ப வருவோம். அந்த தெய்வீக மருத்துவத்துல சிவபெருமான் எல்லா மொழிகள்ல இலக்கணம்ங்கிறது என்ன? அந்த மொழியின் எழுத்துக்கள் எப்படி இருக்கின்றன, எழுத்துக்களை எப்படி இணைச்சு ஒரு வார்த்தையாக உருவாக்குகிறது, பல வார்த்தைகளை சேர்த்து ஒரு வாக்கியமாக உருவாக்குகிறது. அதுல கலை நயம், இலக்கிய நயம் எல்லாம் எப்படி, இது மட்டும்தான் கிராமர், இதுதான் இலக்கியம், இலக்கணம். ஆனா நம்ம தொல்காப்பியம் அதை மட்டுமா சொல்லுது? எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் 5 அதிகாரங்களை கொண்டது. மக்கள் எப்படி வாழ வேண்டும்னு சொல்லிக் கொடுக்கிறது தமிழனோட இலக்கணம்.
ஒரு அரசன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு குடிமக்கள் எப்படி இருக்க வேண்டும், ஒரு கடவுள் எப்படி இருக்க வேண்டும், எல்லாத்துக்கும் இலக்கணம் வகுத்தது தான் நம்மளுடைய தமிழனின் வாழ்வியல் நெறி. தமிழோட இலக்கணம், தமிழோட அதனால தான் சிவபெருமான் தமிழ் சங்கத்தை ஆரம்பித்து கொடுத்தார்னா வெறும் மொழியையும் இலக்கணத்தை மட்டும் கொடுக்கவில்லை, வாழ்வியல் முறையை சொல்லிக் கொடுத்தார். அகவாழ்வு புறவாழ்வு ரெண்டு வாழ்க்கையும் எப்படி வாழ வேண்டும்ங்கிறத சொல்றதுதான் நம்மளுடைய இலக்கண நூல்கள். தொல்காப்பியம் அதைத்தான் சொல்லுது, பின்னால வந்த நன்னூல் கூட அதைத்தான் சொல்றது. மக்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், அரசன்னா எப்படி இருக்க வேண்டும், அமைச்சன்னா எப்படி இருக்க வேண்டும், குடிமக்கள் எப்படி இருக்க வேண்டும், எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கிறது தான் தமிழ் இலக்கணம். வெறும் மொழி சார்ந்தது மட்டுமல்ல, அது வாழ்க்கை சார்ந்ததாக இருக்கிறது. அப்ப தமிழ் இலக்கணத்தை, தொல்காப்பியத்தை முழுமையாக படித்து அதை பின்பற்றினான் என்றால் அவன் முழுமையாக ஒரு வாழ்க்கையை, சிறப்பான வாழ்க்கையை வாழக்கூடியவனாக இருப்பான். உலகத்திற்கும் அந்த வாழ்க்கையை கற்றுக் கொடுப்பவனாக இருப்பான். சரி, இப்ப அந்த ஆதிசிவனார் 6 காரணங்களால மனிதர்களுக்கு துன்பம் அடைகிறது. எனக்கு முதல்ல பேசின நண்பர் அழகாக பேசினார். நோயினாலே துன்பம் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நோய் வந்தா துன்பம் வரும் அப்படிங்கிறது மட்டும் பொருள் அல்ல. நோய் வர்றதுக்கு காரணமே துன்பம் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ துன்பம் அனுபவிக்கணுங்கிறதுக்காகத்தான் நோய் வருகிறது. ஏயா நான் துன்பம் அனுபவிக்கணும்ட்டு யாரையா நினைக்கிறான் இந்த உலகத்துல? நாம் பலருக்கும் துன்பம் எப்பொழுதெல்லாம் விளைத்து விட்டனோ அதெல்லாம் ஊழ்வினை பயனாக இப்ப வந்து தாக்குகிறது. அப்ப சிவபெருமான் 6 காரணங்களால நோய் வருகிறதுங்கிறாரு. 6 காரணங்களும் நமக்கு துன்பத்தை விளைவிப்பதற்காகத்தான் இந்த துன்பம் வருகிறதுன்னு சொல்றாரு. அந்த துன்பத்தின் அடிப்படை காரணம், முதல் காரணம் ஊழ்வினை பயன். யாருக்கோ எந்த பிறவியிலையோ தெரிஞ்சோ தெரியாமலோ துன்பம் விளைவித்து விட்டோம். நீ இந்த துன்பத்தை வாழ்நாள் முழுவதும் செய்து கொண்டிருந்தார் என்றால், வரும் பிறவிகளை செய்து கொண்டிருந்தால் உன்னால கடவுளாக முடியாது. அப்ப அந்த துன்பத்தில் இருந்து நீ விடுபட வேண்டும். அந்த துன்பத்திலிருந்து நீ விடுபட வேண்டும் என்றால் நீ என்ன செய்யணும்? உனக்கு அந்த துன்பத்தை வந்து அனுபவிச்சு 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 அப்பா என் பகைவனுக்கு கூட இந்த துன்பம் வரக்கூடாது ஐயா, அந்த நினைப்பு வந்துருச்சுதுன்னா அடுத்த தடவை அதே தவறை செய்ய மாட்டோம். அடுத்த பிறவி திருவள்ளுவர் என்ன சொல்றாரு? உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. தமிழர்களை பொறுத்தவரை இறப்பு பிறப்புங்கிறதெல்லாம் சாதாரணமான விஷயங்கள், வெகு வெகு எளிதான செயல்கள், தொடர்ந்து நடக்கக்கூடிய செயல்கள், இயற்கையாக நடக்கக்கூடிய செயல்கள். அப்ப இந்த பிறவில கொஞ்சம் முன்னேற்றம் அடைவாய், அடுத்த பிறவில கொஞ்சம் முன்னேற்றம் அடைவாய், அடுத்த பிறவில முன்னேற்றம் அடைவாய். நல்ல உன்னதமான பிறவியை அடைத்து ஞானம் அடைந்த பிறகும் தடுக்கி விழுந்து முன்னேற்றம் துன்பத்துல சிக்கினவர்கள் இருக்கிறார்கள். எல்லாமே தான் இருக்குது. மும்மூர்த்திகளாக மாறிய பின்னும் சிவன், திருமால், பிரம்மன் அந்த நிலைக்கு வந்த பிறகு கூட அனுசூயை அவர் பயிற்சிக்க வேண்டும் என்பது நினைத்ததற்காக கை குழந்தைகளாக தொட்டிலில் மாறி குழந்தைகளாக படுக்க வைத்திருக்கிறார்கள். அது அனுசூயின் பெருமையை எடுத்து சொல்றதற்காக இருக்கலாம், இல்லது அது சறுக்கி விழுந்ததாக கூட இருக்கலாம். எப்படி வேண்டாலும் பாருங்க. அப்ப எப்படி சறுக்கி விழுந்தாலும் திருப்பியும் ஆரம்பிக்க வேண்டும். அப்படி பண்பட்டு 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 துன்பம் விளைவிக்கிறத, பிறருக்கு துன்பம் விளைவிக்கிறத நிறுத்தி விட்டீர்கள் என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக கடவுள் நிலையை அடைகிறார். அப்ப முதல் துன்பம் ஊழ்வினையால் வருகிறது. அடுத்தது தமிழரோட மத கோட்பாடு வந்து மனிதன் தான் கடவுளாகிறான். வையத்துள் வாழ்பவர் வானத்துறையும் தெய்வத்துள் வைக்கப்படும். நம்மளுடைய குலதெய்வ வழிபாடு அதுதான், குடும்ப ஆண்டவர் வழிபாடு அதுதான், பெரும்பாலான இடங்கள்ல கிராம தேவர் தேவதைகள் இருக்கிறதும் அதுதான். நம்மள நடுகள் வழிபாடு அதைத்தான் செய்கிறது, பட்டவர். அப்ப மனிதன் தான் கடவுளாகிறாங்கிறது தான் தமிழர்களுடைய இறையியல் கோட்பாடு. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஊழ்வினையை அகற்றி கொள்ளுதல்கிறது தான் சிவபெருமான் கொடுக்கக்கூடிய முதல் துன்பம் வருவதற்கான காரணம்.
ஏன்னா சிவபெருமான் 2 பிரிவாக பிரிக்கிறார். நோய், துன்பம், காரணம். அந்த நோய் துன்ப காரணத்துக்கு 2ஆக பிரிக்கிறார். உயிர் நோய் தனியாக, உடல் நோய் தனியாக. ஆனா 2ம் ஒன்றை ஒன்று சார்ந்தது. ஏன்னா உடம்பார் அழியின் உடியால் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். அப்ப உயிர் நோய்க்கு என்னென்ன மருந்துகள் இருக்கின்றன, என்னென்ன மருந்துகள் பார்க்க வேண்டும். ஊழ்வினை அகற்றும் மருந்து, மருந்த முதல்ல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அந்த 6 பிரிவுகளையும் பார்த்து விடுவோம். உயிர் நோய் வருவதற்கு காரணம் இது. உடல் நோய் வருவதற்கு காரணம் உடலை ஒழுங்காக பேணாதது. 2வது என்ன சொல்றாரு? விதி. ஐயோ, விதியா? விதியெல்லாம் பொய்யுங்க, எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது சொல்றது. நீங்க பாருங்க, விதி என்றால் என்ன? விதி என்றால் நாம் ஊழ்வினை என்ன, நம்ம பல பிறவிகளாக நம்ம சேர்த்து வச்சது. நல்லதும் இருக்குது, அதுல அல்லவையும் இருக்கிறது. சித்தர்கள் கெட்டது நிறைய சொல்றது கிடையாது, நல்லவை அல்லவை. நல்லவைன்னா என்ன? பிறருக்கு ஏதாவது நல்லது செஞ்சனா அது நல்லவை. பிறருக்கு நன்மை விளைவிக்காத எதை செஞ்சாலும் அது அல்லவை. நல்லவை அல்லவைகளுக்கு ஏற்ப உனக்கு ஊழ்வினை வந்துருச்சுது. சரி, விதி எப்படி வருகிறது? விதி எப்படி வருதுன்னா, நீ ஒருவன் மனிதன் பிறக்கும் பொழுது நாள், கோள், விண்மீன், ராசி நிலை எப்படி இருக்குங்கிறத பார்த்து அவருடைய விதி அமைகிறது. அதுக்கு என்னெல்லாம் வச்சிருக்காங்க? 12 ராசிகள், 9 கோள்கள், 27 விண்மீன்கள். இதையே நம்ம பகுத்தறிவுவாதிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, 9 கோளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறியா, நீ சொல்றது 9ல 1 கோளே கிடையாது, அது நட்சத்திரம். சூரியன் ஒரு கோள் கிடையாது. கோளுக்கும் விண்மீனுக்கு என்ன வித்தியாசம்? விண்மீன் சுயமாக ஒளிரக்கூடியது, ஒளியை உமிழும் தன்மை உடையது விண்மீன், ஒளியை உமிழாத தன்மை உள்ளது கோள்கள். நீ 9 கோளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல 1 நட்சத்திரம், விண்மீன், அதையும் கோளுன்னு சொல்றியா? சொல்லிட்டு அறிவியல் சொல்ற அந்த 9 பிளானட்ஸ், அந்த 9 பிளானட்ஸை கூட இப்போ 8 ஆக்குனாங்க. இப்ப இன்னொன்னு புதுசா அந்த புளூட்டோவை தாண்டி, புளூட்டோவை மாத்தினாங்க, 8 ஆக்குனாங்க. இப்ப புளூட்டோவை தாண்டி ஒன்று சுத்திக்கிட்டு இருக்கலாம்ட்டு ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்காங்க. இன்னும் சரியா லொக்கேட் பண்ணல, இன்னும் பேர் கொடுக்கல. திருப்பி 8ஆகுது, திருப்பி 9ஆக வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஆனா நீ அந்த 9 இந்த 9 சேர்க்காதப்பா. ஏன்னா அது 9மே கோள்கள், ஒளிரக்கூடியது அல்ல. இதுல 1 விண்மீன், 1 சந்திரன். சந்திரனும் கோள் கிடையாது. கோள்னா ஒரு சூரியனை சுத்தி வரணும். இது சந்திரன் பூமியை சுத்தி வருது. சந்திரன் நிலை, இது ஒரு துணைக்கோள். நீ சொல்ற 9ல ஒரு சூரியன் ஆயிப்போச்சா, விண்மீன் ஆயிப்போச்சா, ஒரு துணைக்கோள் ஆயிப்போச்சா. 2 ராகு கேது எங்கேயுமே கிடையாது. இப்படி 9ல 4 ஓட்ட விட்டுட்டு நான் சயின்டிபிக் பேசிக்கிட்டு இருக்கீங்களே. 1. 2வது, எங்கேயோ இருக்கிற கோள் உன்னுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் ஏற்றம் இறக்கம் எல்லாத்தையும் தருனா அது அபத்தமா இல்லையா? நம்மளுடைய மன ஆற்றல் எப்படி இருக்கிறது, அந்த நம்மளுடைய மனம் வல்லமை எப்படி இருக்கிறது? உன் வாழ்க்கை உன் கையில், நம்ம கையில தானே இருக்க வேண்டும். அந்த கோள்களின் அடிப்படையில எப்படி வர வாய்ப்பு? எங்கோ எப்படியோ இருக்கிற கோள் நம்ம மேல ஆட்சி செலுத்துமா? கேட்பவர்கள் எல்லாம் வேற என்னமோ செய்ய வேண்டாம். அந்த சென்னையில கடற்கரை இருக்கிறது, எந்த கடற்கரைக்கு வேணாலும் போகலாம். அங்க போங்க, பாருங்க. அமாவாசை பௌர்ணமி நாட்களில் கடல் ஏன் கொந்தளிக்கிறது? கொந்தளிக்குதா இல்லையா? ஒவ்வொரு அமாவாசையிலும் கொந்தளிக்குது, ஒவ்வொரு பௌர்ணமியிலையும் முழு நிலவு நாளிலையும் கொந்தளிக்கிறது. ஏன் கொந்தளிக்கிறது? நிலவில் ஈர்ப்பு விசை. நிலவில் ஈர்ப்பு விசை ஒரு கடல்ல தாக்கம் பண்ணும் பொழுது நம்ம உடம்புல தாக்கம் பண்ணுமா? பண்ணாது. நம்ம உடம்புல 75% திரவமாகத்தான் இருக்கிறது. மூளை, இதயம், முக்கியமான பொருட்கள் எல்லாம் திரவத்தில் தான் மிதந்து கொண்டிருக்கின்றன. அதுல ஒரு சின்ன அதிர்வலை உண்டாக்காது. அந்த ஒரு சின்ன அதிர்வலை நமது உள்ளத்திலும் உடலிலும் மாற்றத்தை உருவாக்குமா? உருவாக்காதா? உருவாக்குனா ஏத்துக்கிடுங்க, உருவாகாதுன்னு அதில் தான் ஏற்ற வருப்பா. ஏன் உடம்பு சில பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த தசையெல்லாம் இருக்குது, உறுதியான தசை நார்கள் இருக்கு, இதை தாண்டி உள்ளுக்குள்ள எஃபெக்ட் கொடுக்க முடியாதுன்னா கொடுக்க முடியாதான். ஆக கண்கூடாக பார்த்தால் அதெல்லாம் இருக்குது. அங்க இருக்கிற நிலவு எப்படி இங்க உருவாக்குகிறது?
அப்ப நம்ம உடம்புல ஒரு உண்டாக்குமா இருக்காதா? அப்ப அதன் சார்ந்து நமது மூளையின் செயல்பாடு இருக்குமா இருக்காதா? நமது உடம்பின் அங்கங்களின் செயல்பாடு இருக்குமா இருக்காதா? இதயத்தின் செயல்பாட்டுல ஒரு சின்ன மாற்றம் வந்தாலும் அது உடல் நோயாக மாறுமா மாறாதா? உடல் நோயாக மாறினதெல்லாம் உயிர் நோயாக மாறி வருமா வராதா? இதுதான் விதி. சரி, இருக்கட்டும். இதுல தமிழ் தெரியாதவர்கள் தான் சொல்றது 9 கோள் எப்படி வந்துச்சு? சூரியன் வச்சிருக்கீங்களே, சந்திரனை வச்சிருக்கா. 9 கோள்கள்ங்கிறதுக்கு தமிழ் ஆங்கில வார்த்தை பிளானட்ஸ்ங்கிறது கோள்களும் ஒன்று அல்ல. பிளானட்ஸுக்கு நம்ம தமிழ்ல கோள் பேரை நம்மளா வச்சுக்கிட்டோம். கோள் என்றால் என்ன அர்த்தம், என்ன பொருள்? சிந்திச்சு பாருங்க. கோள், அவன் என் மேல கோள் சொல்லிட்டான், கோள் மூட்டி விடுறான் அப்படின்னா கோள்னா என்ன அர்த்தம்? அவன் செய்கின்ற செயல், அவன் செய்கின்ற சொல், அவன் பேசுகின்ற சொல் என் மேல் ஒரு தாக்கத்தை உருவாக்குகிறது. அப்ப என் மேல எது தாக்கத்தை உருவாக்குமோ அதெல்லாம் கோள். இந்த பிளானட்டுங்கிற அர்த்தத்துல சொல்லவே இல்லை. கோள்ங்கிறதுக்கு அதுதான் பொருள். தாக்கத்தை என் மேல உருவாக்குது. அதனால தான் அதுக்கு பேர் வச்சான், கோள்னு பேர் வச்சான். அதுலயும் எடுத்தாங்க. எவ்வளவோ கோள்கள் அண்ட பேரண்டங்கள் இருக்குது. நிலவு தாக்கத்தை உண்டாக்குமா உண்டாக்காதா? நம்ம அதைத்தான் கடற்கரையை பார்த்தோம். சூரியன் தாக்கத்தை உண்டாக்குமா உண்டாக்காதா? அது பிளானட் தான் உண்டாக்குட்டு யாரும் சொல்லலையே. அதனால தான் கோள்னு பேர் வைத்தார்கள். ஞாலம், உலகு, இப்படி பல பொருட்கள் இருக்கின்றன. அந்த உலகம் உருண்டைன்னு கண்டுபிடிக்கிறது. உலகு என்றால் உலவி கொண்டு இருக்கிறது, உருண்டையானதுன்னு பொருள். உலகில் மறைமலை அடிகளா இருந்தா எழுதி வச்சிருக்கிறது உருண்டையானதுன்னு பொருள். ஸோ உலகம்ங்கிறது உருண்டையானதுங்கிறது எவ்வளவு நாளைக்கு முன்னாடி கண்டுபிடிச்சான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம இல்லை. இப்ப சித்த மருத்துவத்துல என்னன்னா விதிங்கிறது அப்ப நோயை உண்டாக்கக்கூடியது. கோள் தாக்கம் இருக்கா? ஆமா, கண்ணிலே தெரியாத ரெண்டை எடுத்து வச்சுக்கிட்டு அது இருக்குது அது இருக்குது இல்லையா? இல்லாத 2 ராகு கேதுவை எப்படி வைத்தீர்கள் ஐயா? 9 கோள், 12 ராசி, 27 விண்வெளி தானே இருக்கு. இதை தவிர வானவெளியில எவ்வளவோ இருக்குதா இல்லையா? அது எல்லாம் நம்ம மேல ஒரு தாக்கத்தை உண்டாக்குமா உண்டாக்காதா? அதெல்லாம் எவ்வளவு இருக்குது? அது கோடி 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 பல கோடி பல 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 கோடி கோடிகள் இருக்கின்றன. அவ்வளத்தையும் கணக்கில் எழுத முடியாதுங்கிறதுனால அது எல்லாத்தையும் இந்த பிசிக்ஸ் படித்தவர்களுக்கு தெரியும். மொமெண்டம் அண்ட் ரிசல்யூஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ்பாங்க. 2 ஃபோர்ஸஸை அதை பிரிக்கலாம். எல்லா ஃபோர்ஸையும் சேர்த்து வச்சுக்கினா 2ஆக பிரிக்கலாம். அதைத்தான் 2ஆ பிரிச்சாங்க. 2 தனித்தனியாக இருக்காது, 2 ஒரே அளவு ஆற்றல் உள்ளதாக இருக்கும். அதான் மொமெண்டம் ரிசல்யூஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ்ல. ஒன்ன தலையா வச்சா, ஒன்ன இதா வச்சா, பாம்பா வச்சா, ஒண்ணு இல்லைன்னா தலை இல்லைன்னா உடம்பு இல்லை, உடம்பு இல்லைன்னா பாவம். அவ்வளவு போர்ட்டத்தை ரிசல்டன்ட் ஆக்கி போட்டு வைத்தான். இதெல்லாம் விஞ்ஞானபூர்வமானது எப்படி நிரூபிக்கிறது? ஒன்னும் நிரூபிக்க வேண்டாங்க. வெறுமன பஞ்சாங்கம், சூப்பர் கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கிறத நம்ம பஞ்சாங்கத்தை வச்சுட்டே இந்த 0 கணக்கெல்லாம் போட்டு சூரிய கிரகணம் சந்திர கிரகணத்தை நம்மளால கணிக்க முடியுதா முடியலையா? வெறும் பஞ்சாங்கம், நோட்டு, பென்சிலு, தாள். புரியுதா இல்லையா? அதுக்கு ஒரு டெக்னாலஜி இருக்குது இல்ல. இதுக்கு பிறகு அந்த சயின்ஸ் நான் மதிக்கலன்னா என்ன செய்யுது? சரி, அப்ப 2வது ஆதிசிவனார் சொன்னார். 2வது காரணம் விதி. 3வதாக 12 வகையான பாதிப்புகள் இருக்கின்றன சொல்லியிருக்கிறார் சிவபெருமான். அது எதனாலலாம் வருது? காத்து, கருப்பு, பேய், பிசாசு, பில்லி, சூனியம், ஏவல், செய்வினை, வைப்பு, கழிப்பு, மருந்து, கண்டு 12. என்னங்க நீங்க ஏவல், செய்வினை, காத்து, கருப்பு, பேய், பிசாசு, இதை சிவபெருமான் கூட கேட்கிறீங்களே. நாள் என்ன செய்யும், கோள் என்ன செய்யும்? சிவபெருமான் அருள் இருந்தா நாள் என்ன செய்யும், கோள் என்ன செய்யும்? எல்லாம் சரிதான். சிவபெருமான் அருள் முழுக்க நமக்கு இருக்குதா? நம்ம அத மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. சுண்ணாம்பு காலவாயில போட்டு வெளியே வாராரு. எப்படி இருக்குங்கிறாரு? மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றது. உள்ள எப்படி இருக்குது? அது சுண்ணாம்பு கால கொதிச்சு கிடக்குது. 240 டிகிரியில போயிட்டு இருக்கு. மூசு வண்டரை பொய்கை போன்றத ஒரு குளிர்ச்சியான தடாகம் மாதிரி இருக்குது. இப்படி நினைச்சிட்டீங்கன்னா நாள் என்ன செய்யும், கோள் என்ன செய்யும்? ஒண்ணும் செய்யாது. நம்ம அப்படி நினைப்போமா? ஒரு சின்ன இதுக்கு அப்பா சிவபெருமான் ஏண்டா இவ்வளவு துன்பத்தை எனக்கு கொடுக்குற, நம்ம அங்க தாங்கவே மாட்டேங்கிறோமே.
இறைவன் கருணை தான் எனக்கு இப்படி ஒரு துன்பம் மூலமாக பெரிய துன்பத்தை இதை கொடுத்திருக்காரு சொல்லணும்ல. அப்படி சொல்லிட்டேன்னா நாளென்ன கோள் செய்யும் கோளென்ன செய்யும் சொல்லலாம். சரி, இப்ப இதுக்காகத்தான் தஞ்சாவூர் பெரிய கோயில்ல நந்திக்கு பாத்தீங்கன்னா 12 பல்லு இருக்கும். எங்கேயாவது காளமாட்டுக்கு 12 பல்லு முன்பல்லு இந்த பல்ல பார்த்திருக்கிறீங்களா? நந்தி வழிபாடு பிரதோஷ வழிபாடு, அந்த தோஷங்கள் எல்லாவற்றையும் நீக்கும். பிரதோஷம் 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 இடையினரானா போடுவோம். அந்த இடையினரோட பிரானாலே சமக்கிருத சொல். நல்ல தோஷம், தோஷத்துல என்ன நல்ல தோஷம்? பிரானா நல்லது, தோஷத்துல என்ன நல்ல தோஷம் இருக்குது? அப்ப பிரதோஷம் என்றது வல்லினரானா போட வேண்டும். பிறந்த தோஷம், பிறக்கின்ற தோஷம், பிறக்க போகிற தோஷம், அனைத்து தோஷங்களையும் நீக்கக்கூடியது பிரதோஷ வழிபாடு, நந்தி வழிபாடு. அந்த 12 பாதிப்புகளும் நந்தியை வழிபடுவதன் மூலம், பிரதோஷத்தில் வழிபடுவதன் மூலம் அதை தீர்த்து கொள்ளலாம். அப்படிங்கிறதுக்கு அதை ஒரு வெளிப்படையாக காட்டுறதுக்கு தான் 12 பல்கடை உள்ளே நந்திகளை உருவாக்கினான். அவ்வளவு பெரிய ராஜராஜ சோழன் கெட்டினாரு. கரூரா இருக்க வடிவமைத்து கொட்ட ஒரு இதுல நந்திக்கு எத்தனை பல்லுன்னு கூட எண்ண மாட்டாங்களா? 12 பாதிப்புகளை சிவபெருமான் சொல்லி இருக்கிறாரு. அதான் பிரதோஷ வழிபாடு. நம்ம பிரதோஷத்தை இப்ப எப்ப கொண்டாடிட்டு இருக்கிறோம்? திரையோதசியில 4 to 6 கொண்டாடி கொண்டிருக்கிறோம். திரையோதசிக்கும் பிரதோஷத்துக்கும் என்ன சம்பந்தம்? இந்த நந்தி பிரதோஷ வழிபாடெல்லாம் எங்க இருந்து வருது? சிவபெருமான் நஞ்சை உண்ட காலத்துல அந்த நஞ்சின் பாதிப்பு இல்லாம இருக்கிறதுக்காக, அதற்காக அந்த நஞ்சை உண்ட நேரம் தான் பிரதோஷ நேரம் 4 to 6. இரவு முழுவதும் சிவபெருமான் நந்தியின் கொம்புகளுக்குள்ள நடனமாடி கொண்டிருக்கிறார். அதுதான் சிவராத்திரி. சிவராத்திரிக்கு முந்தின நாள் திரையோதசி வருமா, சதுர்த்தசி வருமா? அப்ப எப்பெல்லாம் சதுர்த்தசியும் 4:30 மணியும் சேர்ந்து இருக்கிறதோ அன்றைக்கு தான் பிரதோஷம். அது பாதி நாள் அப்படி வரும். எப்பெல்லாம் வரும்னா சதுர்த்தசி திரையோதசி ஒரு 3 மணி 4:30க்குள்ள முடிஞ்சிருச்சுன்னு வைங்களேன். அப்ப அன்றைக்கு காலையில இருந்து சதுர்த்தசி இருக்கும். சாயங்காலம் 4:30க்கு முன்னாடி முடிஞ்சு போச்சுன்னா காலையில இருந்து திரையோதசி இருக்கும். அது 4:30 மணிக்கு முன்னாடி முடிஞ்சிச்சுன்னா அடுத்தது சதுர்த்தசி வந்துடும். அப்ப அன்றைக்கு திரையோதசி அன்னைக்கு 4:30க்கு போல சதுர்த்தசியும் வந்துருது, கொண்டாடிடுவோம். எப்பெல்லாம் திரையோதசி 4:30க்கு முன்னாடி முடிஞ்சு போச்சுதோ அப்பெல்லாம் சரியான நாள்ல கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எப்பெல்லாம் இரவு 6 மணி 7 மணி 8 மணிக்கெல்லாம் திரையோதசி நிறைவடைகிறதோ அன்றைக்கெல்லாம் நம்ம தவறான நாட்களில, பஞ்சாங்கம் படித்தவர்கள் இதை கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க, தவறான நாள்ல பிரதோஷம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். வேற எந்த தோஷம் போகும்? கொண்டாடுற நேரமே தப்பான நேரத்தில் கொண்டாடினோம்னா என்ன தோஷம் போகும்? இது 3வது பாதிப்பு. 12 வகையான பாதிப்பு நந்தி வழிபாட்டால் நீக்கக்கூடியது. அடுத்தது தெய்வீக உலகத்தின் குறை. நம்ம பார்த்தா நம்ம முன்னோர் வழிபாடு, மூத்தோர் வழிபாடு தான் இந்து மதத்தின் வழிபாடு. எத்தனை பேரும் முறையாக தந்தைக்கும் முன்னோர்களுக்கும் அமாவாசை பூஜை செய்கிறோம்? எத்தனை பேர் செய்கிறோம்? அப்ப அதுல ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அது நமக்கு ஒரு நோயாக வெளிப்படுகிறது. அதான் சொல்லுவாங்க, முன்னோர் சாபம் இருக்கிறது, முன்னோர்களோட சாபம் இருக்கிறது, முன்னோர்களை முறையாக வழிபடவில்லை. அது ஒரு வகையான நோயை கொடுக்கிறது. 4வது. 5வது அருவம், உருவம், அருவுருவம், உருவருவம் எல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் நம்மளை தொடும் பொழுது ஏன் இறந்தவர் வீட்டுக்கு போயிட்டு வந்த உடனே குளிக்கணும்னு சொல்றோம்? அங்க பல ஆவிகள், ஆன்மாக்கள் எல்லாமே இருக்கும். சுடலைக்கு போயிட்டு வந்த உடனே குளிக்கணும்னு சொல்றோம். அதெல்லாம் நம்மளை தொட்டுது என்றால் நமக்கு பாதிப்பு வரும். அங்க நீ போய் சாமி கும்பிட்டுட்டா, ஒழுங்காக முறையாக சாமி கும்பிட்டா அந்த பாதுகாப்பு இருக்கும். நீ அங்க போய் அடக்க காரியம் மட்டும் இதை மட்டும் பண்ணிட்டு முறையான வழிபாடுகளை அங்க செய்யாம வந்தீங்கன்னா அருவ பாதிப்பு. அது 5வது பாதிப்பு. 6வது பாதிப்பு என்ன சொல்றாங்க? பூச்சிக்கடி, பாம்பு, தேள், பூரான் இத மாதிரியான கடி இருந்தாலும் அதுவுமே உயிர் நோய் தான். சாதாரணமாக இது கடிக்காது. அதனால தான் சொல்றோம் பூச்சிக்கடிக்கு இந்த மாதிரி கடி, நாய்க்கடி இதுக்கெல்லாம் வெறும் மருந்து மட்டும் போதாது. அதற்குண்டான பார்வை பார்ப்பறதுக்காக மந்திரிச்சு குறை பண்றது, இது எல்லாம் அந்த முறையில தான் வந்தது.
இப்ப 6 வகையான உயிர் நோய்களை சிவபெருமான் கொடுத்திருக்கிறார். அதுக்குண்டான வழிமுறைகளையும் சிவபெருமான் கொடுத்திருக்கிறார். சரி, இப்ப திருமூலரே நமக்கு சொல்றாரு, என்ன சொல்றாரு? நம்மளுடைய மருந்துனா என்னன்னு சொல்றார். எல்லாருக்கும் சித்தர் மருத்துவர் எல்லாருக்கும் பெரும்பாலானவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மறுப்பது உடல் நோய் மருந்தனல் ஆகும். மறுப்பது உடல் நோய். உடலுக்கு நோய்க்கு மறுப்பு இருக்கிறது. உடலுக்கு நோய் வந்து மருந்து கொடுத்தா அதுக்கு மாற்று கொடுத்தா அது மருந்து. மறுப்பது உளநோய் மருந்தன சாலும். உடல் நோய்க்கு மட்டும் மருந்துன்னு சொல்லல திருவள்ளுவர், உள்ளத்து நோய்க்கும் மருந்து கொடுத்திருக்கிறார். மறுப்பது இனி நோய் வாராதிருக்க. பிரிவென்டிவ் மெடிசின், பிரிவென்டிவ் கியூர், இதெல்லாம் இப்ப புதுசா வந்ததுன்னு சொல்றாங்க. இல்ல, திருமூலரே சொல்லிக்கிறாரு, மறுப்பது இனி நோய் வாராதிருக்க. அடுத்தது, மறுப்பது சாவையும் மருந்தனல் ஆமே. இறப்பை கூட வெல்லக்கூடியதுக்கு பேர் தான் மருந்து. மருந்துனா உடல் நோயை தீர்க்கும், உள்ளத்து நோயை தீர்க்கும், நோய் வராமல் தீர்க்கும். 4வது பாயிண்ட் தான் என்ன சொல்றாரு? மறுப்பது சாவை மருந்தனல் ஆமே. மரணத்தை வெல்லும் மரணமில்லா பெருவாழ்வு. வள்ளலார் பெருமான் சொல்கிறாரு, அந்த மரணமில்லா பெருவாழ்வு அதையும் கொடுக்கிறதுக்கு பேர் தான் இந்த மருந்து. அப்ப எவ்வளவு உடல் நோய் உயிர் நோய் எல்லாவற்றையும் உள்ளடக்கி இந்த சிவபெருமான் கொடுத்த அந்த வழிபாட்டிலேயே இருக்கிறது. அதுக்கு என்னென்ன மருந்துகள் என்னெல்லாம் வச்சிருக்கிறாங்க? 5 திறம் வைத்திருக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், அதுக்கு நோய்க்கு ஒரு காரணம் விதி. அந்த நாள் கோள் விண்வீல் இதெல்லாம் எந்த இடத்துல இருக்குங்கிறத வச்சுட்டு பிறக்கிறது. அப்ப முதல்ல மனிதன் பிறப்பை வச்சு கணிக்கிறது பிறப்பியல் சாதகம். அதை நமக்கு சாதகமாக, ஜாதகம்னா நம்ம வார்த்தையே இல்லைன்னு சொல்லுவாங்க, நமக்கு அதை சாதகமாக ஆக்கி கொள்வதற்கு பெயர் சாதகம். பிறந்த நேரத்தை வச்சு கணிச்சு இதுக்கு இந்தந்த பிரச்சனைகள் இருக்கின்றன, இந்தந்த தீர்வுகள் இருக்கின்றன. இதை எவ்வளவு குறைந்த அளவுல நம்ம துன்பப்பட்டு அதன் மூலம் நம்ம அந்த நோயிலிருந்து எப்படி வெளிப்படலாம்? பெருந்துன்பம் அனுபவிக்க வேண்டும், பல மாதங்கள் அனுபவிக்க வேண்டும். அத சில நாட்களே அனுபவிச்சா போதும். அப்படிக்குண்டான வழிமுறைகளை சொல்வதுதான் பிறப்பியல். 5 சொல்லி வச்சிருக்கிறாங்க. பிறப்பியல், மனிதன் பிறந்த உடனே வர்றது பிறப்பியல். பிறந்த பிறகு என்ன ஆகுது? அவருக்கு கொஞ்ச காலத்துல ஒரு பெயர் வைக்கிறார்கள், பெயரியல். பெயரின் அடிப்படையில் இருக்கிறது பெயரியல். அதோட சாதகம் என்ன பாதகம் என்ன எப்படி இருக்கும் அதை வச்சு கணிக்கிறது பெயரியல். 3வதாக குழந்தை கொஞ்சம் கையை திறந்து அந்த ரேகைகள் எல்லாம் கைரேகைகள் எல்லாம் ஒரு நிலைப்பாட்டுக்கு வரும், வரியல். 3 வரியல். 4வது ஒரு 15, 17, 18 வயதுல தான் ஒரு நிலையான முழுமையான வடிவம் கிடைக்கும், அங்கவியல். அப்புறம் இவரா பொருள் சம்பாதிச்சு ஒரு இடத்த வாங்குவாரு, அந்த இடத்துக்கு பேரு மனையியல். இவ்வளவுமே நமது உயிர் நோய்க்கும் காரணமாக இருக்கும், உடல் நோய்க்கும் காரணமாக இருக்கும். இவ் ஒன்றொன்றுக்கும் தீர்வு கொடுக்கிறது. ஏங்க, எங்கேயோ இருக்கிற பிளானட்டோ இல்ல எங்கேயோ உள்ள வரியோ நமக்கு ஒரு துன்பம் கொடுக்குது, அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கிறோம். அது துன்பம் சரியா போயிடும்னா அது நியாயமாக இருக்குமா, சரியாக இருக்குமா, விஞ்ஞானபூர்வமாக இருக்குமா? யோசித்து பாருங்க. துன்பம் எதற்க வருகிறதுன்னு பார்த்தோம். நம்ம யாருக்கோ எப்பவோ துன்பம் விளைவிச்சிருக்கிறோம். அந்த துன்பத்தை நம்ம அனுபவிப்பதன் மூலம் இனிமேல் யாருக்கும் துன்பம் விளைவிக்க மாட்டோம் அப்படின்ட்டு ஒரு முடிவெடுக்கிறதுக்கு தானே துன்பம் வருது. சரி, இப்ப அதுக்கு என்ன செய்யணும்? 7 மாசம். முதல் மாசம் என்ன செய்வா? மருந்து பாப்பா, இது பாப்பா. 2வது மாசம், 3வது மாசம், 7 மாசம் எல்லா மருத்துவர்களும் கைவிட்ட நிலையில அவர் என்ன செய்வாரு? வேற வழியே இல்லை, இந்த துன்பம் வந்திருக்கவே கூடாது, யாருக்குமே வரக்கூடாதுன்னு வருந்தி 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 அந்த துன்பங்கள்லையும் தவறுகள்ல இருந்து வெளியே வர்றார். இப்ப
அதே விளைவை மந்திரங்கள் சொல்வதன் மூலமாகவும் அந்த அந்த மனம் மாற்றம் இருக்கிறது இல்லையா, நம்ம யாருக்கும் இந்த துன்பத்தை விளைவிக்க கூடாது. துன்பத்தின் நோக்கம் நமக்கு துன்பம் கொடுக்கிறது இல்ல, பிறருக்கு துன்பம் கொடுக்க கூடாதுங்கிற அறிவை உள்ளே புகுத்துவதற்கு. அந்த அறிவை உள்ளே புகுத்துறது ரொம்ப துன்பம் இல்லாம இடையிலேயே குறைந்த துன்பத்திலே வந்துருச்சுன்னா அது நல்லது தானே. அதற்குண்டான வழிகளை சொல்வதுதான் இந்த சாதகமும் இதுவும். மந்திரங்கள் நம்ம சொன்னா எப்படி ஆகும்? தமிழர்கள் தான் எல்லாரும் மந்திரம்னா ஒரே சொல்லு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மந்திரம் 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 3 இருக்கின்றன. மந்திரம் மனம் கூட்டல் திறம், இடையினரானா திறம், இடையினரானா மரத்துக்கு வர இடையினரானா வர மனதின் வலிமை. மந்திரம்னா மனதின் வலிமை, மனதை வலிமைப்படுத்தக்கூடியது மந்திரம். அப்ப இன்னொன்று இருக்குது மந்திரம், வல்லினரானா மந்திரம்னு வல்லினரானா படம் மனதின் திறமையை கூட்டுவது. ஒன்னு வலிமையை கூட்டுறது, ஒன்று திறமையை கூட்டுறது. மூன்றாவது மந்தரம் இருக்கிறது, தரத்தை கூட்டுவது, குவாலிட்டி ஆஃப் மைண்ட். அப்ப மந்திரம் 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 சொல்வதன் மூலம் இந்த ஆற்றல்களை வரிவியல் மூலமாகவும் சாதகம் மூலமாகவோ இல்ல பெயரியல் மூலமாகவோ நம்ம தீர்த்து கொண்டோம் என்றால் மனதின் தரம் கூடிவிட்டது. மனதின் தரம் கூடிவிட்டதுன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் அடுத்தவர்களுக்கு செய்யும் துன்பங்களை குறைத்துக் கொள்வீர்கள். இதுதானே அந்த நோய் நமக்கு கொடுக்கக்கூடிய பாடத்தை இந்த மந்திரம் எளிதாக கற்றுக் கொடுத்து விடுகிறது. அப்ப எஃபெக்ட், அந்த எஃபெக்ட் அவ்வளவு துன்பப்படாமலே நீங்க வந்துச்சுன்னா மனம் தரமாகி விட்டது என்றால் அது அவ்வளவு துன்பப்படணுங்கிறது அவசியம் இல்லை, தேவையில்லை. இன்னும் சொல்ல போனால் மந்திரம் 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 இந்த 3 இருக்கிறதுனால தான் முத்தமிழ் மொழின்னு பேரு. எங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. முத்தமிழ்னா என்ன சொல்லுவீங்க? இயல் இசை நாடகம். முத்தமிழ்னா தமிழுக்கு ஒரு சிறப்பா இல்லையா? சிறப்பு தானே. எங்க இயல் இசை நாடகம் இல்லாத ஒரு மொழி சொல்லுங்க. எல்லா மொழியிலையும் இருக்கக்கூடியது தமிழ் மொழியிலே இருக்குது. இது எப்படி தமிழுக்கு சிறப்பாக இருக்க முடியும்? ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு புதுசா ஒரு மொழி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அது ஒரு 100-200 பேருக்கு தான் அந்த மொழியே தெரியுமா. அவங்களுக்குள்ள கோடிங்க வச்சிருக்கிறாங்க. அவங்க மட்டும்தான் அந்த மொழி தெரியும். அதை பரப்பல. அதுல கூட இயல் இருக்கிறது, இசை இருக்கிறது, அதுல கூட நாடகம் வந்துருச்சுது, அதுல கூட பாட்டு வந்துருச்சுது. இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சுன்னா அதுவே ஒரு மொழியை கண்டுபிடிச்சு அதுவே ஒரு பாட்டு போட்டு நான் போட்டுரும், இயல் இது பஞ்சிரும். அப்ப 60 வருடங்களுக்கு முன்னாடி தோன்றின மொழியில கூட இயல் இசை நாடகம் இருக்கிறது. அப்ப அது எப்படி தமிழின் பெருமைக்கு காரணமாக இருக்க முடியும்? அப்ப வேற ஏதோ ஒரு 3 இருக்கிறது. அந்த 3 என்னன்னா தான் மந்திரம் மந்திரம் மந்திரம், வேற மொழிகள்ல கிடையாது. சரி, இதுதான் அந்த மறுப்பது சாவை மருந்தனல் ஆமே. அப்ப சாவை இறப்பை வெல்லுவது, அது உடம்பால் அழியாம உயிரை பாதுகாக்க வேண்டும். அதற்கு வழி என்ன? அதற்கு வழியத்தான் நமது வடலூர் ராமலிங்க அடிகளார் சொல்கிறார். உடலும் அழியக்கூடாது, உயிரும் அழியக்கூடாது, 2ம் சேர்ந்து இருக்க வேண்டும். அது நிலை பெற்று இருக்க வேண்டும். அழியாத்தன்மையை பெற வேண்டும் என்றால் 2ம் 2 பொருளாக இருக்கக்கூடாது, 2ம் ஒரே கூட்டு பொருளாக மாற வேண்டும். இது தனியா அது தனியான, இதோட மெட்டீரியல் வேற. மனிதனோட சீவன் ஆவி ஆன்மா ஆர்வீர் இது வேற. இது பஞ்சபூதங்களால் ஆன உடம்பு. இது 2ம் ஒரே கூட்டு பொருளாக மாறினாதான் சாவை வெல்ல முடியும். இறந்த பிறகு இந்த உடலை விட்ட பிறகு அது கடவுள் தன்மையை பெற்று அழியாத்தன்மை பெறுகிறது வேற. அது வேற. அது பிறவாயாக்கை பெரியோன், இறந்து போயாச்சுது. இப்ப அந்த உயிர் மட்டும் தனியாக இருக்கிறது, இல்ல சீவன் தனியாக இருக்கிறதுன்னு வச்சுக்கிடுங்க. அந்த சீவன் மட்டும் அழியாத்தன்மையை பெற்றிருக்க. அதான் நம்ம குடும்ப ஆண்டவர்கள், அதான் நம்ம குல தெய்வங்கள், அதுதான் நம்ம கிராம தேவர் தேவதைகள். வாழ்ந்த மனிதர்கள் இறந்ததுக்கு பிறகு உடலை விட்ட பிறகு அழியாத்தன்மை அடைகிறார்கள், கடவுளை அடைகிறார்கள். அது வேற. உடலோடையே
நிலையான சாவை வெல்ல வேண்டும். நான் முதல்ல சொன்னது பிறவாயாக்கை பெரியோர். சீவன் இருக்கிறது, உடல் இல்லை, இனிமேல் உடல் எடுக்க தேவையில்லை, கடவுள் தன்மையை அடைந்து விட்டது, குடும்ப ஆண்டவர் குலதெய்வம் மாதிரி, அது இரவாயாக்கை பெரியோன். அது பிறவாயாக்கை பெரியோன். இரவாயாக்கை பெரியோன்னா உடல் இருக்குது, உயிர் இருக்கிறது, சீவன் இருக்கிறது. இது அழியாம இருக்கணும்னா ரெண்டும் தனித்தனியாக இருந்தால் முடியாது. ரெண்டுமே ஒன்றாக சேர்ந்த கூட்டு பொருளாக மாற வேண்டும். அதற்குத்தான் சொல்றாரு வள்ளலார் பெருமான், அழகாக சொல்கிறார், ஒளியுடம்பு பெறுதல். ஒளியுடம்பு பெறுதல் தான் சாவை வெல்லும் வழி. உடம்பு ஒளி உடம்பாக மாறிவிட்டது என்றால், உயிரும் ஒளிவாக மாறிவிட்டதால் ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா நிலையான ஒரு வாழ்வை உடலோடையே உங்களால் நிலையை பெற்ற நிலையை பெற முடியும், கடவுள் தன்மையை பெற முடியும். அதுதான் சொன்னது, மறுப்பது சாவையும் மருந்தனலாமே. சாவையே வராம இருக்கிறதுக்கு, நோய் வராது இருக்கிறதுக்கு கொடுக்கறதும் மருந்து தான். சாவு வராம மரணத்தையும் வெல்லக்கூடிய மரணமிலா பெருவாழ்வு வாழ்வது எப்படி ராமலிங்கடிகளார் சொன்னாரு, அதுதான் அவர் ஒளியுடம்பு வேண்டும் என்று சொன்னார். நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? வள்ளலார்னா உடனே அன்னதானம். அன்னதானம் கொடுக்கறது தப்பு இல்லை, நல்லதுதான், புண்ணியம், சிறப்பானது. ஆனால் வள்ளலார் சொன்ன அன்னதானம் என்ன? பசியில இருக்கிறான், அவனுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கலாம், அவன் அன்னைக்கு பட்டினி, அந்த சீவன் வாடும், அவருக்கு அன்னதானம் போடு. அன்னதானம்ங்கிற வார்த்தை வடலூர் ராமலிங்கடிகளார் பயன்படுத்தவில்லை, அன்ன விரயம். அப்ப ஒளி உடம்பு பெறனா எப்படி சாப்பிடணும்? ஒரே ஒரு கைப்பிடி அளவு சோறு, அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொள்ள வேண்டும். அப்பதான் ஒளி உடம்பு அந்த பக்குவ நிலையை படவும். அன்னதானம் போடுறது நல்லது அப்பா, நல்லது, போடுங்க, சிறப்பு, எல்லாம் சரிதான். ஆனா ராமலிங்கரார் சொன்ன ஒளி உடம்பை பெறணும்னா அன்னதானம் வழியல்ல. அப்ப நம்ம கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் என்ன சொல்லுவாங்க, கோயிலே தேவையில்லை. திருமூலரே சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? உள்ளம் பெரும் கோயில், ஊனுடம்பு ஆலயம், தெள்ள தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம், வள்ளற் பிரானுக்கு வாய் கோபுர வாசல், தெள்ள தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காடா மணிவிளக்கே, உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம். இங்கேயே உடம்பு இருக்குது, ஆலயம் இருக்குது, கோயில் இருக்குது, எல்லாம் இருக்குதுங்க. அப்ப கோயில் வெளியே தேவையா இல்லையே? அதைத்தானே திருமூலர் சொல்றாரு. அல்ல, அப்படி சொல்லல. யாருக்கு உள்ளம் பெரு கோயிலாக மாறிடுச்சா இல்லையா? நமக்கு மாறிடுச்சா இல்லையா? வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல், நம்ம வாய் கோபுர வாசல் மாதிரி இருக்குதா? எது உள்ள போனாலும் சுத்தமானது மட்டும்தான் உள்ள போகணும். உண்மை மட்டும். அவருக்கு அழகா கேட்டாங்க, அந்த மேடம் கேட்டாங்க, உண்மை என்றால் என்ன? உள்ளத உள்ளபடி சொல்றதுதான் உண்மை. உள்ள போறதெல்லாம் உண்மையாக இருக்க வேண்டும், உள்ள போறதெல்லாம் உண்மையாக மாற வேண்டும். அதான வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல். நமக்கு அப்படி இருக்குதா? உள்ள போறது வெளியே வாருது எல்லாமே உண்மைக்கு புறம்பாக இருக்கிறது. உண்மையை சொல்லிட்டு இந்த உலகத்துல வாழவே முடியாது. இப்படியெல்லாம் நமக்கு நாமளே வச்சுக்கிட்டோம். அப்ப நம்ம அப்படி வாழ்க்கை வாழ்கிறோமா? வள்ளல் பிரானுக்கு கோபுர வாசல் ஆன பிறகு உள்ளம் பெருங்கோயில் சொல்லுங்க, உன்னோட ஆலயம் சொல்லுங்க, கள்ள புலனைந்தும் காடா மணிவிளக்கே. 5 புலன்களும் மணிவிளக்கு மாதிரி நமக்கு இருக்குதா? இருந்துச்சுன்னா கோயில் வேண்டாம், இடிச்சிடலாம், தேவையே இல்லை. ஆனா இல்லையே. அப்ப இல்லாத வரைக்கும் அது உள்ளம் பெரு கோயிலாக மாற வேண்டும் என்றால், குப்பையாக கிடக்கிற கோயிலும் குப்பையாக இருக்கின்ற கோபுர வாசல் இருக்கிற வாயும் அது நல்ல கோபுர வாசலாகவும், கள்ள புலனைந்தும் காடா மணிவிளக்காக 5 புலன்களும் மாற வேணும்னா அதுக்கு ஒரு செயல்பாடு வேணும். அந்த செயல்பாடு தான் கோயில். ஆனால் திருமூலர் கோயில் வேண்டான்னு சொல்லல. இதேதான், மனமது செவ்வையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். மந்திரமே தேவையில்லைங்க.
மனமது செம்மையானால், மனது சுத்தமா வச்சுக்கிட்டா போதும். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். உண்மைதான். செம்மையா ஆயிருச்சா? ஏங்க ஒரு மருத்துவர்கிட்ட போறீங்க, தலைவலி காய்ச்சல்னு போறீங்கன்னு வச்சுக்கிட்டுக்கலாம். மருத்துவர் என்ன சொல்றாரு? காய்ச்சல் இந்த ஆன்டிபயோட்டிக் தான் கொடுக்கணும், அதை நீங்க தொடர்ந்து 3 நாள் சாப்பிட்டுருங்க, இல்லை 5 நாள் சாப்பிட்டுருங்க. தலைவலி அப்படி இல்லை, தலைவலி போயிடுச்சு தான் இந்த சிவப்பு மாத்திரையே சாப்பிட வேண்டாம். இந்த பச்சை மாத்திரை 5 நாள் சாப்பிட்டுருக்கேன், காய்ச்சல் இருக்கோ இல்லையோ சாப்பிட்டுருக்கேன். இந்த தலைவலி போயிடுச்சுன்னா சிவப்பு மாத்திரையே சாப்பிட வேண்டாம். வெளியே சொல்றோம், வைத்தியர் என்ன சொன்னாரு? தலைவலி போயிடுச்சுன்னா சிவப்பு மாத்திரை சாப்பிட வேண்டாம். ஐயா உள்ள இருக்காங்க, உள்ள தலைவலி போயிருச்சுன்னா சிவப்பு மாத்திரை சாப்பிட வேண்டான்ட்டு மருத்துவரோட அறையில இருந்து வெளியே வந்த உடனே தலைவலி போயிருச்சுன்னா மற்ற சாப்பிட வேண்டான்ட்டு தலைவலியோட இருக்கிறவரு அந்த மாத்திரையை தூக்கி எறிஞ்சாருன்னா என்ன அர்த்தம்? அந்த சிவப்பு மாத்திரையை சாப்பிடணும், அது தலைவலியை போக்கணும், அதுக்கு பிறகு அந்த சிவப்பு மாத்திரை வேண்டான்னு சொல்லணும். மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம். தலைவலி போயிருச்சுன்னா சிவப்பு மாத்திரை வேணும். அப்ப தலைவலி போகணும்னா என்ன வேணும்? சிவப்பு மாத்திரை வேணும். அதே மாதிரி மனமது செம்மை ஆகணும்னா என்ன செய்யணும்? மந்திரம் சொல்லணும். மந்திரம் கட்டாயமாக ஓத வேண்டும், மனதை செம்மைப்படுத்துவதற்காக தான் திருமூலர் சொல்றாரு. தவிர செம்மை ஆனால் மந்திரம் வேண்டாம்ங்கிறதெல்லாம் இல்லை. இதை கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டும். ஏன்னா சித்தர்கள் பல இதை பூடகமாக சொல்லி வைத்திருக்கிறார்கள். இதுல முப்பு, இந்த ரசவாதம், இந்த அது என்னது பாதரசம், ரச கட்டி பண்றது, இது மாதிரி இருக்கலாம். முப்புன்னு பேசுவாங்க. அது முப்பு என்னன்னா நங்கைச்சாரும் மங்கைச்சாரும் குமரிச்சாரும் சேரணுன்ட்டு அதில் பாட்டு இருக்குது. அதெல்லாம் ரொம்ப கேட்டுக்கிட்டு அது கேட்காத மறந்தே போயிட்டுருக்கேன். அதில் என்ன செய்வாங்க? பெண்களின் ஹார்மோனை தான் எடுக்கணும். நங்கை மங்கை இப்படிலாம் பேர் வருது. நங்கைச்சாரும் மங்கைச்சாரும் குமரிச்சாரும்னு பேர் வருது. உடனே என்ன நினச்சிக்கிட்டாங்க? இப்போ இது பெண்களின் நங்கை மங்கை குமரினா எல்லா பெண்கள் தானே, இதுல இருந்து ஹார்மோன் எடுக்கணும், அதுல இருந்து ஹார்மோன் எடுக்கணும்ட்டு அதுலேயே பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நுட்பமான பெயர்களில் வைக்கப்பட்ட குறியீட்டு சொற்கள். அது எல்லாம் எப்ப ரசவாதம் எல்லாம் யாருக்கு சித்தியாகும்? எவன் ஒருத்தனுக்கு பணம் வேண்டாம், பொருள் வேண்டாம், அவனுக்கு மட்டும்தான் அதோட பொருள் தெரியும். அவன் பண்ணா மட்டும்தான் அது சித்தியாகும். எல்லாரும் செய்தாலும் அது ஒரே இதை எல்லாரும் செய்தாலும் சித்தி ஆகாது. அதே மாதிரி மருந்து மூலிகை எடுக்கிறது. அமாவாசை அன்னைக்குள்ள இருட்டுக்குள்ள விளக்கு கூட ஏத்தாம அந்த இருட்டுக்குள்ள தேடி எடுக்க காட்டுக்கு செல்ல எடுக்கக்கூடிய மூலிகைகள் இருக்கின்றன. அது அமாவாசைக்கு அடுத்த நாள் எடுக்கக்கூடாது. அன்று இரவு கூட அமாவாசை திதி இருக்க வேண்டும். அந்த நேரத்துல மட்டும்தான் இருக்குது. அமாவாசையில ஒரு சின்ன எண்ணெய் விளக்கு, அகல் விளக்கு மாதிரி வச்சுட்டு தேடி எடுக்கக்கூடிய மூலிகைகள் இருக்கின்றன. இந்த மந்திரங்களை சொல்லிக் கொண்டு பறிக்க வேண்டிய மூலிகைகள் இருக்கின்றன. இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சிகள் செய்ய வேண்டும். இது எல்லாமே எனக்கு எந்த மூலிகை எப்ப பறிக்கணும், எதுக்கு இருக்குதா லிஸ்ட் இருக்குதான்னா அதுக்கு ஒரு கோடிட்ட அளவுல இருக்குதே தவிர அதற்கு ஏராளமான ஆராய்ச்சிகள் செய்ய வேண்டும். எனக்கு தெரியுமான்னு கேட்டா உண்மையிலே எனக்கு தெரியாது. ஆனா இப்படி இருக்கிறது மட்டும் எழுதி வச்சிருக்காங்க. இரவுல ஒளிவிடக்கூடிய மூலிகைகள் இருக்கின்றன. இந்த மந்திரங்கள் சொல்ல அட்டமி திதியில மட்டும்தான் பறிக்கக்கூடிய மூலிகைகள் இருக்கின்றன. அது அவ்வளவுதான் பறிக்கணும், அவ்வளவுதான் எடுக்கணும், அவ்வளவுதான். அது அந்த நேரத்துல அவ்வளவுதான் கண்ணில் படும், அதோட எடுத்துடணும். ஒரு மூலிகை பறிக்கும் பொழுது அந்த செடியோட பிடிக்கிட்டு வரக்கூடாது. உங்களுக்கு வேரும் தேவை என்றால் மட்டும்தான் வேரோட எடுக்கணும். மற்றபடி அதுல குறைந்தது 3 இலையாவது விட்டுட்டு தான் பறித்து எடுக்கணும். உங்களுக்கு எவ்வளவுதான் பெரிய தேவை இருந்தாலும் அதுல 3 இலையை விட்டுட்டு தான் எடுக்கணும். இப்படியெல்லாம் ஏராளமான சட்டத்திட்ட கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. அப்ப நமக்கு நேரம் நிறைவடைந்து விட்டது. இது நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். சுருக்கமாக அண்டபேரண்டங்கள்ல இருந்து வந்த சிவபெருமான் தான் நமக்கு இந்து வேதத்தை கொடுத்தார், இந்து மதத்தை கொடுக்கிறார், தமிழ் சங்கத்தை உருவாக்கினார். அவர் தான் மருத்துவத்தையும் கொடுத்தார். சரி, ஏன் கொடுத்தார்?
எல்லோரும் தன்னை போலவே என்னை சிவமாக்கினான் உன்னையும் சிவமாக்குறதுக்கு. உன்னை சிவமாக்குறதுக்கு இந்த உடம்பை ஏன் பேண வேண்டும்? ஏன்னா உடம்பார் அழியின் உயிரால் அழிவர், திறம்பட மெய்ஞானம் சேர்ந்திட மாட்டார். அதனால தான் இதெல்லாம் சித்த மருத்துவங்களுக்கு கொடுத்திருக்கிறார். மருந்துங்கிறது என்ன? உள்ள நோய், உடல் நோய், உள்ள நோய், நோய் இனி வாராதிருக்க சாவையும் வெல்வது, மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வது. அதற்கு என்னென்ன கலைகளை எல்லாம் வைத்திருக்கிறார்? 6 வழியில சிவபெருமான் இந்த நோய்கள் வருங்கிறாரு. துன்பங்களை வழங்குவதற்காகத்தான் நோய்கள் வருகின்றன. அந்த துன்பங்கள் ஏன் வருகின்றன? பிறருக்கு நம்ம துன்பம் விளைவிச்சோம், அதை எடுத்துக்கிட்டதுக்காக. அப்ப பரிகாரங்கள்னா என்ன? நம்ம துன்பம் அனுபவிக்காமலே உள்ளம் பக்குவப்பட வேண்டும். அப்ப நினைச்சு 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 வருந்த வேண்டும். வெறுமனே ஒருத்தருக்கு 10,000 ரூபாய் தானம் கொடுத்துட்டா தீர்ந்துருமானா? தீர்ந்தாது. 10,000 ரூபாய் இது தானம் கொடுத்துட்டு இதே தப்ப இன்னொரு தடவை செஞ்சிடலாமேட்டு இன்னொரு 10,000 எடுத்து வச்சுட்டானா அப்ப அவனுக்கு துன்பம் தீரவே தீராது. எந்த பரிகாரமும் வேலை செய்யாது. இவன் துன்பத்தை அனுபவிச்சு 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 அந்த குறுகிய காலத்துல அந்த மனம் பக்குவப்பட வேண்டும். அதுக்குதான் மந்திரம் வழங்கி இருக்கிறார்கள். 6 வகையான நோய்க்கும், உயிர் நோய்க்கும் காரணம், உடல் நோய்க்கும் காரணம், அவ்வளவையும் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அப்புறம் மருந்து என்ன பார்த்தோம்? சித்தர்கள் குறியீடாக சொல்றத எப்படி தவறாக புரிந்து கொள்கிறோம். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம். இதனாலாம் எப்படி சொல்லி வச்சிருக்கிறாங்க? யாருக்கு சொல்லி வச்சிருக்காங்க? யாருக்கு மந்திரம் தேவையில்லை? யாருக்கு கோயில் தேவையில்லை? இது எல்லாத்தையும் பார்த்து புரிந்து கொண்டோம் என்றால், ஆனா இதுல ஏராளமான ஆராய்ச்சிகள் தேவைப்படுகின்றன. அது எல்லாத்தையும் தொடர்ந்து வருவோம். இப்போதைக்கு அரசாங்கம், மத்திய அரசாங்கம் தெளிவா இருக்குது. ஆயுர்வேதத்துல எத்தனை கொடுக்குறோம், எவ்வளவு கொடுக்குறனோ அதுல 1000ல் 1 பங்கு, 10,000ல் 1 பங்கு தான் சித்த மருத்துவத்துக்கு கொடுக்கிறேன், உறுதியாக இருக்கிறது. அத இதுவரைக்கும் இருந்த அரசியல் கட்சிகள் யாருமே அதெல்லாம் கேட்கவும் இல்லை. நம்ம சொன்ன அத்திரம்பாக்கம், குடியம் கோயில்கள் தமிழனோட பெருமையை உலகத்தில், ஆப்பிரிக்காவில இருந்து வந்தவன் இல்லடா தமிழன் இங்கே உருவானவங்கிறதுக்கு அதை செய்யறதுக்கு எவ்வளவா இருக்கின்றன. அதைத்தான் ஐயா ஒரிசா பாலு அவர்கள் வாழ்நாள் முழுவதும் அதை விட்டு போராடினார்கள். ஆனால் ஓரளவுக்கு வெளியே கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுவும் அரசாங்கம் கிடைக்கவில்லை. ஆனால் ஒரு காலம் உறுதியாக வரும். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கிங்கிற மாதிரி என்றைக்கு தமிழர் ஏற்றம் பெற வேண்டும் என்று ஆதிசிவனார் நினைக்கிறாரோ ஒரு நொடியில எல்லாம் மாறிவிடும். அதற்கான காலம் கழிந்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு நல்வாய்ப்பாக இந்த மாதிரி சித்த மருத்துவ கருத்தரங்கெல்லாம் நிறைவேற வேண்டும். அதற்கு பிறகு ஐயா மன்னர் இருக்கிறார்கள், பாதிசாலன் அவர்கள் இருக்கிறார்கள். எல்லாருக்கும் மேலாக இந்த தமிழ் தேசியத்தை பல்லாண்டு காலமாக எடுத்துக்கொண்டு சொல்லுகின்ற எனக்கெல்லாம் உண்மையிலே ஐயா பேமாவை பார்த்த பிறகுதான் ஓஹோ இப்படி இருக்குதா. தஞ்சை பெரிய கோயில்ல இருந்து தான் நாங்கெல்லாம் ஒன்னா பயணிக்க ஆரம்பிச்சோம். அதுக்கு பிறகுதான் அதுவே புரிய ஆரம்பிச்சு. ஓஹோ இப்படியெல்லாம் இருக்குதா, இதை நம்ம இப்படி பார்க்கலையா, எல்லாரும் தமிழர்கள் தானே நினைச்சோம், அது இவ்வளவு பெருசு இருக்குதா. இதெல்லாம் ஒரு 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 கண் திறக்கும் ஒரு செயலாகத்தான் ஐயா மணியரசனார் அவர்களது சொல்லும் செயலும் பேச்சு மருந்தது. அதெல்லாம் இறைவனோட அருள் தான். தஞ்சை பெரிய கோயிலில் அவன் குடமுழுக்கு சமக்கிரத்தில் நடத்தணும்னு சொன்ன பிறகு தான் நாங்கள் இணைந்தோம். அது வரைக்கும் எனக்கு உண்மையிலே தெரியாது. அதனால் எதுவும் எப்பொழுதும் எந்த கணத்திலும் நடக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம். பாரிசாலன், மன்னன் மணியரசன் ஐயா, சித்தர் மூங்கிலடிகளார் போன்ற தலைச்சிறந்த ஆளுமைகள் பங்கு பெற்ற மாபெரும் சித்த மருத்துவ கருத்தரங்கம் நமது சென்னையில். இதோடைய முழு நிகழ்வையும் பார்க்க கீழே இருக்கிற பிளேலிஸ்டை பார்க்கவும். இந்த நிகழ்வை முன்னெடுத்தது தமிழ் சித்தரியல் அறக்கட்டளைக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள். நீங்களும் மர்ம சிகிச்சையாளராக டிப்ளமா இன் வர்மா தெரப்பி மற்றும் அனைத்து தீராத வியாதிகளுக்கு மருத்துவம் சிகிச்சை பெற தொடர்பு கொள்ளவும். 6382857668 தமிழ் சித்தரியல் குருகுலம் மற்றும் அறக்கட்டளை.